சென்னையில் வரலாற்று சிறப்புமிக்க 17 இடங்களை சுற்றி பார்க்க ஏதுவாக இயக்கப்படும் விண்டேஜ் பேருந்துகளின் சேவையை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், விவரங்கள் என்ன? சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறை சார்பாக இந்த ஹெரிட்டேஜ் பேருந்துகள், அதாவது 1980களில் நாம் சினிமாவில் பார்த்தது போன்ற இப்ப நிறைய பேருந்துகள்ல புதிதாக மீள் உருவாக்கம் செய்திருக்கிறார்கள். அது போன்ற ஒரு 5 பேருந்துகள் மீள் உருவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இதனுடைய நோக்கம் சென்னை ஒரு பழமையான நிறைய கட்டிடங்களை கொண்ட ஒரு நகரம். இந்த கட்டிடங்கள் எல்லாம் முக்கியமான ஒரு அலுவலாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக அந்த விக்டோரியா மஹால் தற்பொழுது அது புனரமைக்கப்பட்டது. அதே போன்று தலைமைச் செயலகம், சென்னை பல்கலைக்கழகம், சாந்தோம் தேவாலயம், இப்படி முக்கியமான சுற்றுலா தலங்கள், பழைய கட்டிடங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் மொத்தமாக ஒரு 17 இடங்களை தேர்ந்தெடுத்து இந்த 17 இடங்களையும் சுற்றுலா பயணிகள் சுற்றி பார்ப்பதற்கு ஏதுவாக இந்த பேருந்துகள் மீள் உருவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படி ஒரு 50 ரூபாய் கட்டணத்துல ஒரு நாள் முழுவதும் இந்த பேருந்துகள்ல பயணிக்கலாம். அதாவது ஒரு பேருந்தில் இந்த பேருந்துல ஏறி வேறொரு இடத்தில் இறங்கினாலும் கூட மற்றொரு பேருந்துக்கு புதிதாக கட்டணம் எடுக்க தேவையில்லை. ஒரு நாள் முழுவதும் இந்த 50 ரூபாய் கட்டணத்தை பயன்படுத்தலாம். அது போன்று ஒரு நாள் முழுவதுமே இந்த சுற்றுலா தலங்களை சுற்றி பார்க்கலாம். 5 பேருந்துகள் இதற்காக மீள் உருவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. 17ஆம் தேதி வரை இதனுடைய சேவை 17ஆம் தேதி முதல் இதனுடைய சேவை தொடங்க இருக்கிறது. காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும், வார நாட்கள்ல மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை இதனுடைய சேவை இருக்கும். என்னுடைய முக்கியமான சுற்றுலா தலங்களை சுற்றி பார்ப்பதற்கு ஏதுவாகவும், பொது போக்குவரத்து பயன்பாடு குறித்த ஒரு விழிப்புணர்வுக்காகவும் இவற்றை மீள் உருவாக்கம் செய்திருப்பதாகவும், பொதுமக்களுடைய ஆதரவுக்கு ஏற்ப இதை மீண்டும் நீட்டிப்பதற்கான, அதாவது இன்னும் கூடுதலாக பேருந்துகளை இயக்குவதற்கான திட்டமிடல் இருப்பதாகவும் சென்னை போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி சரவணன்.